தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருள்மிகு சரபேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதன்குமார் வழங்கிட கேட்கலாம். மதன்குமார், வணக்கம். மேலும் விவரங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா பிரசித்தி பெற்ற சர்வேஸ்வரர் சிறப்பு தலமான திருப்பவனம் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி அம்மாள் ஸ்ரீ சமேத கம்பேஸ்வரர் திருக்கோயிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமாகவும் 3ஆம் குலோத்துங்க சோழனால் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான கோயிலாகவும் பல்வேறு சிறப்புகளுடன் விளங்கி வருகிறது. இக்கோயிலில் சச்சிதானந்த விமானம் உட்பட 4 பெரிய கோபுரங்கள் கொண்டது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி சுமார் 4 கோடி மதிப்பில் திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் 50 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரிகள் வேத மந்திரங்களுடன் ஓதுவார்க மூர்த்திகளுடன் திருவாசக பதிவுகள் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இன்று கோயிலில் ராஜகோபுர பரிவார மூர்த்திகள் மூலம் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழாவை ஒட்டி பிரம்மாண்டமான யாகசாலை மண்டபத்தை 8 கால யாகசாலை பூஜையில் மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனிதரை கொண்டு கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டு தருமபுர ஆதீனம் 27வது நட்சத்திர குரு மணிகள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திரு முன்னர் மகா கும்பாபிஷேகம் பெருவிழா நடந்து வருகிறது. கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதி கேசவலு, மதுரை ஆதீனம் செங்கோல் ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், வேளாங்குறிச்சி ஆதீனம் உள்ளிட்ட சைவ ஆதீனங்கள், குருமகா சன்னிதானங்கள், ஆதி தம்பிரான் சுவாமிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் எஸ்பி, மயிலாடுதுறை எஸ்பி உட்பட 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.